வந்து காதல் சொல்ல காத்திருந்தேனே, அடிக்காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திருந்தேனே. கண்ணை மூடி காண்பதெல்லாம் உந்தன் பிம்பமா, நீ இல்லை என்று யாரும் சொல்ல நெஞ்சம் நம்புமா? கண்ணை மூடி காண்பதெல்லாம் உந்தன் பிம்பமா, நீ இல்லை என்று யாரும் சொல்ல நெஞ்சம் நம்புமா? பூமி எல்லையில் நின்று உன்னை தேடவா, உந்தன் கால் தடத்தில் தூசி என்று மாறி போகவா? சுபா, என்ன வெயிலு என்ன வெயிலு! அடிக்கிற வெயில்ல கரிஞ்சு கருப்பட்டி ஆயிடுவோம் போலயே. வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதாவது அங்க ஏசி ரூம்ல போய் ஜம்முன்னு குழு குழுன்னு உட்காந்துருப்பேன். டூருங்கிற பேர்ல இங்க கூட்டிக்கிட்டு வந்து என்ன சாவடிக்கிற ஒருத்தி. சரி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இங்க வந்தனாலதான் இந்த ஐசுவுக்கும் அரவிந்துக்கும் செட் ஆச்சு. அதனால இந்த சமீர் பையன் இந்த ஐசுவை காதல் பண்றேன்ற பேர்ல நமக்கு கருமாதி பண்றதுல இருந்து தப்பிச்சிட்டோம். சத்தியம், போன் அடிக்குது. இந்த சமீர் பையனத்துக்கு இப்ப கூப்பிடுறான். டி சக்தி, சொல்லுடா. டேய், என்னால அவளை மறக்க முடியலடா. டேய், மறக்க முடியலன்னா சரக்கடிச்சு போய் மல்லாக்கப்படுறா, எல்லாத்தையும் மறந்துடலாம். டேய், ஐயோ, உனக்கு அந்த பழக்கம் வேற இல்லையா? டேய், இங்க பாருடா, மறக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் மறந்துடலாம். ஒரே நாள்ல மறக்க முடியாதுடா, கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம். முயற்சி பண்ணுடா. டே சக்தி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. இன்னும் என்னடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? டே, எனக்கு ஐஷு கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசணும்டா. டே, அவகிட்ட கடைசியா பேசணும்னா அவளுக்கு போன் பண்ணி பேச வேண்டியது தானடா. எதுக்குடா என்னைய கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? டே, நான் அவளுக்கு கூப்பிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் ரிங் ஆச்சு, ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் அவ ஃபோனை சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய், ஒரு பொண்ணு உன்னை அவாய்ட் பண்றாங்கிறத இதை விட தெளிவா எப்படிடா உனக்கு புரிய வைக்க முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிப்பாரு, அந்த நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வரும். அவளே உன்னை வேணான்னுட்டு வேற வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டா. நீ ஏன்டா இன்னும் அவளுக்கே பிடிச்சி தூங்கிட்டு இருக்க? டே சக்தி, அவ வாயால என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அவருக்கு திசை பக்கமே நான் வரமாட்டேன். நீ சொல்ற மாதிரி அவளை நான் மறந்துடுறேன்டா. ஆனா ஒரே ஒரு தடவை நான் அவகிட்ட பேசணும்டா. என்னை காதலிக்கலன்னு அவ வாயால கேட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. இல்லைனாலும் அவ வாயால நல்லா கேட்க தாண்டா போற. அப்படி கேட்டதான் உனக்கு புத்தி வரும்னா அதையும் பண்ணி தொலைக்கிறேன். டேய், போனை கொஞ்சம் கொண்டு போய் ஐஷு கிட்ட கொடுடா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்டா. டேய், நீ சொன்ன மாதிரி எல்லாம் உடனே எல்லாம் கொண்டு போய் போனை கொடுக்க முடியாது. இங்க ஊருப்பட்ட பேர் இருக்கானுங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, மாட்டினா கதிரண்ண கையால தான் அடி விடுவோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. அந்த அரவிந்த போலீஸ்காரன் மாட்டினான்னு வச்சுக்க, ஜெயில கொண்டு போய் ஜட்டியோட உட்கார வச்சிருவான். இங்க பாரு, சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது அவளை தனியா பார்த்து போனை கொடுக்குறேன். தேங்க்ஸ்டா சக்தி. இப்ப எப்படி ஐஷுவை தனியா பார்த்து போனை கொடுக்கறது? கையல் கிட்ட சொல்லுவோமா? வேண்டாம், நம்மளா பண்ணா கூட மாட்ட மாட்டோம். ஆனா அவகிட்ட சொன்னோம்னா அவ புத்திசாலித்தனமா எதையாவது பண்றோன்ற பேர்ல நம்மளையே கோத்து விட்டு செருப்படி வாங்க வச்சிருவா. போனை இங்கதானே வச்சோம், காணோம். யார் எடுத்திருப்பா? வெயில் காலத்துல எம்பிட்டு தண்ணி குடிச்சாலும் மதியாக மாட்டேங்குதுப்பா. குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. தண்ணி குடிச்சு குடிச்சு வயதெல்லாம் நிறைஞ்சு போகுது, ஒன்னும் திங்க முடிய மாட்டேது. பாட்டி, என்ன ஆயிடுச்சு கண்ணு? பாட்டி, என் போனை எங்கேயாவது பாத்தீங்களா? போனா போன என்னத்துக்கிட்டே எனக்கு? நான் போனை ஒன்னும் பார்க்கல. ஐயோ பாட்டி, என் போன் அங்க டேபிள் மேல தான் வச்சிருந்தேன். இப்ப போய் பாக்குறேன், காணோம். வீட்டுக்குள்ளார வச்ச போன் எங்கட்டி போவோம்? அங்கதான் எங்கேயாவது இருக்கும். மறந்தாப்புல வேற எங்கேயாவது வச்சிட்டியான்னு போய் தேடி பாரு. ஐயோ இல்ல பாட்டி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த டேபிள் மேல தான் வச்சேன். சரி, அதான் இந்த வீட்ல நிறைய சின்ன பிள்ளைகள் சுத்திட்டு கிடக்குதுங்கல்ல, ஏதாவது எடுத்திருக்கா என்னன்னு தெரியல. விளையாடுறதுக்கு வேண்டி எடுத்திருக்குங்க. நீ அங்கிட்ட எங்கேயாவது போய் ஏதாவது பிள்ளை கையில இருக்கான்னு போய் பாரு. சரி பாட்டி. நம்ம கிட்ட வந்து போன கேட்டுக்கிட்டு இருக்கா. நமக்கு ஒரு பேர் இருந்தா போதும், அப்படியே காத்தாட படுத்தமா தூங்கணுமான்னு இருப்போம். நமக்கு எதுக்கு போகணும்? போன வச்சு நான் என்ன பண்ண போறேன் இந்த வயசான காலத்துல? இவளுக்கு மாதிரி என்ன வாட்ஸ்அப் போக போறேன்னா இல்ல வந்து
முடியாது. அம்மோ வேணண்டா, கிட்ட போக கூடாது, அது கொத்திரும். இங்கே உட்கார்ந்து பாரு. என்ன நீ பாபானா அதுக்கு தெரியாது அம்மோ. அம்மோ சொன்ன கேளு, கிட்ட போகாத, கொத்திரும். ஐயோ கொத்திருச்சா? சரி சரி போட்டும் போட்டும், அழாத. அம்மா தான் சொன்னல கிட்ட போய் தொடக்கூடாது, அது கொத்திரும்னு. சரி சரி ஒன்றும் இல்லை, அழாத, ஒன்றும் ஆகலைன்னு. கள்ளி குட்டி, இது என்ன நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பொம்மை கோழிங்கன்னு நினைச்சியா? எடுத்து வச்சு விளையாடுறதுக்கு, கழுத்தை பிடிச்சி திரியறதுக்கு. இதெல்லாம் உண்மையான கோழிங்கடா, போய் தொட்டனா கொத்திரும். நீயா இருந்தனால பரவாயில்ல, குட்டி கோழியை போய் தொட்டு கொத்து வாங்கினேன். இதே உன் அண்ணா ஆதி இருந்திருந்தான்னு வச்சுக்க, போய் கோழியை பிடிக்கிறேன்னு சொல்லி பெரிய கோழிக்கிட்டேயே நல்லா கொத்து வாங்கியிருப்பான். ஏதோ பரவாயில்ல, மாமா அவனை தூக்கிட்டு வெளியே போயிருக்காரு. அக்கா வா ஐஷு. அக்கா அம்மா என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை ஐஷு, அவ இந்த குட்டி கோழி கூட விளையாடுறேன்னு சொல்லி அது சும்மா கொத்திருச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரிக்கா. அக்கா அப்புறம் என்னோட ஃபோனை பார்த்தீங்களாக்கா? உன்னோட ஃபோனா? இல்லையா ஐஷு, ஏன் எங்க வச்ச? இல்லக்கா, அங்க டேபிள் மேல தான் வச்சிருந்தேன், ஃபோனை காணோம், அதான் நீங்க எதுவும் பாத்தீங்களான்னு. எனக்கு ஃபோனை காணுமா? வீட்டில் உள்ள ஃபோனை எங்க போகும் ஐஷு? நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்க்கா, எங்கேயுமே காணோம். சரி, அப்போ என்னோட ஃபோன்ல இருந்து ஒரு கால் பண்ணி பாரு. இல்லக்கா, நான் அத்தை கிட்ட ஃபோன் வாங்கி பண்ணி பார்த்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆமாக்கா, அதுவும் இல்லாமல் அதில் சார்ஜ் வேற இல்லை, ஒருவேளை ஆஃப் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல, ஆஃப் ஆகி எங்கேயாவது கிடக்குதோ என்னவோ. அப்படியா? ஐயோ, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோன் ஆன்ல இருந்தாலாவது ரிங் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கலாம், ஆஃப் ஆயிடுச்சுன்னா இப்போ எங்கேயாவது தான் தேடி பார்க்கணும். சரி இரு, நான் அம்மாவை அத்தைக்கிட்ட விட்டுட்டு எங்கேயாவது தேடி பார்க்குறேன். இல்லைல்லக்கா பரவாயில்ல, நீங்கள் அம்மாவை பாருங்க, நான் வேணா எல்லா இடத்துலையும் தேடிக்கிறேன். சரி ஐஷு, தேடிப்பாரு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத ஐஷு, ஃபோன் இங்கே தான் இருக்கும். வீட்டில் உள்ள ஃபோனை யார் எடுக்க போறா? அதுவும் இல்லாமல் இது போலீஸோட வீடு, போலீஸ் வீட்டில் யாராவது திருடுவாங்களா? அண்ணி. அடடே வா அரவிந்த், இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்ட. என்னமோ போலீஸ் திருடனெல்லாம் பேச்சு கேட்டுச்சு, அதான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆச்சே, என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லை அரவிந்த், ஐஷுவோட ஃபோனை காணுமா, அதான் போலீஸ் வீட்லயே யாராவது திருடுவாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ நீங்க வேற, இப்பெல்லாம் எல்லாரும் போலீஸ் வீட்ல தான் திருடுறாங்க. என்ன அரவிந்த்? அது ஒண்ணும் இல்ல, நீ சும்மா சொன்னேன். ஆமா, என்ன ஐஷோட போனை காணுமா? ஆமா அரவிந்த், வீட்ல தான் வச்சாலாம், ஆனா காணுமா. போனை எங்க வச்சாங்களா நீ? அது அங்க உள்ள டேபிள் மேல தான்க்கா வச்சேன். என்ன போன் நீ? போனோட மாடல் என்ன? சாம்சங் கேலக்ஸி நோட் 3 அக்கா. போனு என்ன கலர் நீ? நேவி ப்ளூ கலர்க்கா. ஏய் என்ன ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்காம அண்ணி அக்கான்னு என்னைய வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அரவிந்த், உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் டைரக்டா ஐஷு கிட்டே கேளுங்க, நான் வரேன். ஐயோ அக்கா இருங்கக்கா. ஐஷு, அரவிந்த் கிட்ட சொல்லு, அவர் கண்டுபிடிச்சு தந்துருவாரு. ஐஷு, நீ ஒன்றும் கவலைப்படாத, போன் இங்கதான் இருக்கும், நான் தேடி தரேன். இல்ல பரவாயில்ல, நானே தேடிக்கிறேன். ஐஷுவை தனியா பார்த்து போனை கொடுக்கலான்னு பார்த்தா இவன் கூட எல்லாம் நிக்கிறா. இவனுக்கு வேற வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் இவளையே நினைச்சுக்கிட்டு கடவுளையே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் என்னடான்னா இங்க இவன் கூட நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பைத்தியக்காரனுக்கு சொன்னா எங்க புரியுது? இப்போ இவகிட்ட எப்படி போனை கொடுக்கறது? அப்பாடா, ஐஷு தனியா தான் இருக்கா. இப்ப எப்படியாவது அவகிட்ட போனை கொடுத்துடணும். ஐஷு, ஷமீர் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். இந்த ஹெட்செட்டை வச்சுக்க, நான் அந்த பக்கமா போய் கால் கனெக்ட் பண்றேன், பேசு.
ஐஷு ஐஷு, உன் வீட்டில் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உன் அத்தை பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா? உனக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல ஐஷு. இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு யாரு மேலேயும் காதல் இல்ல. காதலிக்கிற நிலைமையிலயும் நான் இல்ல. எனக்கு என் கதிரத்தான் தான் எல்லாம். அவருடைய விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் அத்தானும் அக்காவும் சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அது யாரா இருந்தாலும் சரி. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்ல ஐஷு. நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ ஷமீர், ப்ளீஸ் தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க பேசினாலும் நான் உங்களை தான் விரும்புறேன், என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். சொல்லு ஐஷு, உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எந்த விதத்துலயும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல காதல் இல்ல. நான் வீட்ல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தங்கம், ஐஷு மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா அவ காலேஜ் முடிஞ்சதும் அரவிந்துக்கும் ஐஷுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் தங்கம். ஆமா மாமா. அரவிந்த் நம்ம சொந்தம் தான் இருந்தாலும் ஐஷுவுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறையெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணணும் தங்கம். எந்த ஒரு இடத்துலயும் ஐஷு நம்ம அம்மா அப்பா இருந்திருந்தா நம்ம கல்யாணத்தை நல்லபடியா பண்ணியிருந்திருப்பாங்களேன்னு வருத்தப்பட்டுறக்கூடாது. அவங்க இருந்திருந்தா எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களோ அதை விட நல்லா பண்ணணும் தங்கம். பண்ணிடலாம் மாமா. ஏன்னா மாமா இருக்கும்போதே சொல்லுவாரு, எங்க காலத்துக்கு அப்புறம் அவளுக்கு நீ தாண்டா இருக்க, நீ தான் அவளை பாத்துக்கணும்னு. ஐஷுவோட எல்லா காரியத்திலையும் அத்தையும் மாமாவோட ஸ்தானத்துல நீயும் நானும் இருந்துதான் அவளுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணணும். இதை நீங்க சொல்லணுமா மாமா? அம்மும் ஆதி நமக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கு ஐஷுவும். அம்மா அப்பா இல்லையேங்கிற குறையே தெரியாம நம்ம அவளை பார்த்துக்கலாம் மாமா. அது மட்டும் இல்லாம அவளோட நல்ல மனசுக்கு அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருப்பா மாமா. ஆமா தங்கம், எப்படியோ நல்லபடியா ஐஷுவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.